ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் வாசித்த பழைய திருமயம் வாசிப்போம். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யாசோட புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் சோழிலாயிராது. அவரோட வாய் சொல்லிட்டு அவரோட ஆவி என்ன செய்யும்? சேர்க்கும். தேவனுடைய ஆவியினால் நாம் அனுதினமும் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். ஆவியானவரால் நாம் முற்றிலும் நடத்தப்படுதல் ரொம்ப முக்கியமான காரியம். தொடர்ந்து நாம் வாசிப்போம். வெள்ளிக்கிழமை உபவாச நாள் மாத்திரமல்ல, இது ஒரு பண்டிகை நாள். இது யாருக்கு என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு. வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19 வாசிப்போம். 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிகள் என்று சேனைகளின் யாசுவா சொல்லுகிறார். இந்த பண்டிகையில் நம்ம அறிய வேண்டிய முக்கியமான காரியம், சத்தியத்தையும் சமாதானத்தையும் என்ன செய்ய நம்ம சிநேகிக்க வேண்டும். சத்தியம், சமாதானம். நம்முடைய தேவன் சமாதான பிரபு. இந்த சத்தியத்தையும் சமாதானம் நம்ம சிநேகிக்கணும். எதை சிநேகிக்கணும்? சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்கணும். வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுக்கணும். 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தை தீங்கி நினையாமலும் பொய்யானை மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியம் என்று சொல்லி யாசுவா சொல்லுகிறார். தேவன் வெறுக்கிற காரியங்கள் என்ன? தேவன் விரும்புகிற காரியங்கள் என்ன? நாம் செபிக்கும்படி வந்திருக்கிறோம். தேவன் விருக்கிற காரியம் என்ன? அவர் விரும்புகிற காரியம் என்ன? இதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. எல்லா மனிதர்களுக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் பண்ண வேண்டும். அதே வேதம் சொல்லுது, எல்லாருக்காகவும் செபிக்கக்கூடாது. என்ன பண்ணுவோம்? எல்லாருக்காகவும் செபிக்கக்கூடாது. அப்போ யாருக்கெல்லாம் செபிக்கணும், யாருக்கெல்லாம் செபிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான காரியங்கள் உண்டு. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, தண்ணீர் இல்லாத குழி, தண்ணி உள்ள குழி, தண்ணி இல்லாத குழி. மெசியா சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன செய்ய ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னாரு. இப்போ அநேகர் தாகத்தினால் வருந்துறாங்க. ஆனால் அவரிடத்தில் நாம் தாகம் தீர்த்து கொள்ளப்பட வேண்டும். சிலுவையில் 5ஆம் வார்த்தையை அவர் சொன்னார், தாகமாக இருக்கிறேன் என்னார். என்ன பண்ணார்? தாகமாக இருக்கிறேன். அப்போ எப்படிப்பட்டதான தாகம் நமக்கு இன்றைக்கி வேணும்? எந்த தாகம் நமக்கு இருக்கக்கூடாது? தாகம் வேண்டும். தாகத்துக்கு சமாரி ஸ்திரீகிட்ட போய் என்ன செய்கிறாரு? தாகத்துக்கு தான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வெயில் காலங்களையும் சரி, சில நேரங்களில் சில இடங்களில் என்ன பண்ணிடுவாங்க? தண்ணி வச்சுருப்பாங்க, பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க, வழிப்போக்கர் குடிச்சிட்டு போகும்படி.
அப்போ இங்கே வேதம் சொல்லுது, நான் உனக்கு செய்வது என்னவென்றால் தண்ணீரில்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னிடவர்களை உடன்படிக்கை, தேவன் நமக்காக இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படி இரத்தத்தினாலே நம்ம என்ன செய்யணும்? விடுவிக்கப்பட வேண்டும். மெசியா சொன்னார், சத்தியத்தை அறிவீர், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு நபருக்கு சத்தியம் மாத்திரமே பிரதானமான ஒன்று. சத்தியம் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷன வாழ்க்கையில் பிரவேசிக்கும் என்று சொன்னால் அவர்களை முற்றிலும் தேவன் உலகத்தினுடைய சகல வழிபாடு விடுவிப்பார். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் கிறிஸ்தவன்னு சொல்கிறவங்க செய்கிற மிக முக்கியமான வேலை என்னன்னு கேட்டால், அவங்க வேதாகமத்தை எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, இந்த வேதாகமத்தை வைத்துக் கொள்வார்கள், வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. இதை தூக்கிட்டு போவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஞாயிற்றுக்கிழமையான என்ன பண்ணுவாங்க? தூக்கிட்டு போவாங்க. இவங்க யார் தூக்கிட்டு போகிறதுனால மற்றவங்க பார்வைக்கு கிறிஸ்தவங்க ஆகிட்டாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க? அதை வச்சுட்டு எங்கே போகிறாங்க? ஏதாச்சும் ஒன்றா குறி கேட்க போகிறாங்க. என்ன செய்கிறாங்க? குறி கேட்க போகிறாங்க. குறி கேட்க போகிறப்ப அவங்க தன்னை மாற்றிக்கிறாங்க. எப்படி மாற்றிக்கிறாங்கன்னா, கையில் வளையல், 2 கையில வளையல், மோதிரம், கழுத்துலலாம் போட்டுக்கிட்டு நல்ல ஒரு பொட்டு ஒன்று வச்சுக்கிட்டு எங்கே போகிறாங்க? அங்கே போகிறாங்க. எப்படி? ஒரு புறஜாதி மாதிரி காண்பித்து அங்கே போகிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு? அங்கே பார்த்து சொல்கிறார். அதை என்ன செய்ய நம்பி அவங்க செயல்படுறாங்க. அப்புறம் இங்கே ஜெபத்துக்கு போகிறப்ப என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேதாகமத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்குதான மக்கள் இன்னைக்கு எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க? கிறிஸ்தவங்களுக்குள்ள 99% இப்படி இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? இப்படி இருக்கிறாங்க. இது இவங்களுக்கு என்ன கிடையாது, அவர்களுக்கு அது தவறா தெரியல. அவங்களை எப்படி இருக்குது? அது சரியா படுது. அவங்க சொல்கிற முக்கியமான காரியம், ஒரு நாளைக்கு உன் சகோதரன் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறை பண்ணாலும் மன்னிச்சிரு அவங்க சொல்லப்படுறாங்க. அதனால அவர் மன்னிச்சிருவார், என்ன பண்ணிடுவார்? மன்னிச்சிருவார் அப்படி என்று சொல்லி அவங்க போயிட்டுருக்குறாங்க. என்ன செய்கிறாங்க? போயிட்டுருக்குறாங்க. ஆனால் நம்முடைய வேதம் மன்னிப்பு கொடுக்குறார். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. யாரை மன்னிக்கிறாரு, யாரை மன்னிக்கல அப்படிங்கிறது தான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம். ஆதாமுடைய வித்து, அதாவது தேவனால் உண்டானவன் ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு அவர் மன்னிப்பை கொடுக்கிறார். சர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு நீங்காத நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். இதுதான் நம்ம வேதத்தின்படி மிக முக்கியமான உண்மை. இப்போ யார் சர்ப்பத்தோட பிள்ளை, யார் ஆதாமுடைய பிள்ளை அப்படிங்கிறது நாளானது விளங்க பண்ணும். அல்லேலூயா. யார் சர்ப்பத்தோட பிள்ளை, யார் ஆதாமோட பிள்ளைன்னு என்ன செய்யும்? நாளானது விளங்க பண்ணும். அந்தந்த பாத்திரம் அந்தந்த மூடியை போட்டு மூடிடலாம். என்ன பண்ண முடியாது? மூடியை மாற்றிட்டா அங்கே சேராது, தண்ணி ஒழுகும். வேதத்தில் நிறைய காரியங்கள் உண்டு. நம்ம அதை வேதத்தின்படி பார்க்கணும். வேதத்தை விட்டு
நான் வெளியே போகக்கூடாது. சகரியா 8வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் பிறனோடு உண்மையை பேசுங்கள், வாசல்களில் சத்தியம் சமாதானம். முதலாவது சத்தியம் இருக்கணும். மெசியா சத்தியம் உள்ளவராய் வந்தார். அவர் சமாதானத்தை ஜனங்களுக்கு எடுத்து கூறினார். ஜனங்கள் சத்தியத்தையும் ஏற்றுக்கல, அந்த சமாதான உடன்படிக்கையும் கீழ்ப்படிக்கல. அதனால சொன்னார், எருசலேமின் குமாரனுக்கு இரத்த பலி உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு தேவையானது சத்தியம். சத்தியத்தோடு கூடிய சமாதானம் வேண்டும். எதை சொல்லுது? துன்மார்க்கனுக்கு சமாதானம் என்று சொல்லி என் தேவன் சொல்லுகிறார். அப்ப துன்மார்க்கனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு மாலை போட்டு மரியாதையெல்லாம் பண்ணி அவனை உட்கார வச்சு, இனி நீ துன்மார்க்கன் கிடையாது, நீ இனி நல்லா இருப்பாய். துன்மார்க்கன் எந்த ரூபத்தில் வர்றான்? அவன் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி பேரை வச்சுக்கிட்டு துன்மார்க்கன் என்ன செய்யறான்? துன்மார்க்கன் 2 பெரிய கொம்புகளை வைத்துக்கொண்டு கையில் பெரிய பட்டயத்தை வைத்துக்கொண்டு துன்மார்க்கன் வருவது கிடையாது. அவன் எந்த ரூபத்தில் வர்றான்? நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி துன்மார்க்கன் என்ன செய்யறான்? உள்ளார வர்றான். அப்படி வர்றப்ப அவன் என்ன செய்யறாங்க? ஆஹா, இவன் பேர் பார், இவன் பேரை பார், இது கிறிஸ்துவ பேரு, ஆகையினால இவர் யோக்கியர் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? ஒரு சாயம் பூசுறாங்க. அவன் என்ன செய்வான்? அந்த துன்மார்க்கமான வேலையை தான் செய்வான். வேதம் சொல்லுது. அது குறித்து நான் பலமுறை சொல்லியிருந்தாலும் திரும்பவும் அதை பற்றி என்ன செய்வோம்? கொஞ்சம் லேசாக பார்த்துட்டு நம்ம போவாஸுக்குரிய காரியத்துக்கு நாம் கடந்து செல்வோம். வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 1 வாசிப்போம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். 4 ஜீவன்கள் ஒன்று என்னை நோக்கி வந்து பார் என்று இடிமிழக்கம் 3 சத்தமாக என்ன பண்ணுது சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அல்லேலூயா! என்ன அழகான வெள்ளை குதிரை, பொண்ணு மாப்பிள்ளை ஏற்றி வருது. சே, இந்த குதிரை எப்படி இருக்குது? வெள்ளை குதிரையில் பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலம் வர்றாங்க பாரு. அப்படி சொல்லும்படியாக என்ன பண்ணுது? வெள்ளை குதிரை மேலே வருது. அப்போ வெள்ளை குதிரை மேலே வர்றதுனால நம்பி ஏமாந்துடக்கூடாது. அவன் மேலும் இருக்கிறவன் என்ன செய்யறான்? வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் வெற்றி பெறுகிறவனா வர்றான். அவன் என்ன செய்யறான்? வெற்றிங்கிற பேரை வச்சுட்டு உள்ளார வர்றான். அவன் என்ன செய்யறான்? வெற்றி என்றதான பேரை வைத்துக்கொண்டு உள்ளார வருகிறான். அவன் வெள்ளை குதிரை மேலே ஏறி வர்றான். அவன் வஸ்திரம் வெள்ளையா இருக்குது. பேரு வெற்றி. தொடர்ந்து 2வது வசனத்தை வாசிப்போம். உடைத்த போது வந்து சொல்ல கேட்டு நம்ம கவனிக்கணும். அவர் 2ஆம் முத்திரை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்துவான்னு சொல்ல கேட்டேன். இப்ப 1வது குதிரை முதல்ல ஆரம்பம் எப்படி வருது? இந்த குதிரை ஜெயிக்கக்கூடிய குதிரை, வெள்ளை குதிரையா வருது. மக்களை இப்படிதான் ஏமாத்துறது. அந்த 2வது குதிரை எப்படி வருது? சிவப்பான குதிரை. வேற ஒரு சிவப்பான குதிரை புறப்பட்டது. அந்த சிவப்பு குதிரை மேல ஏறி என்ன செய்யறான்?
பூமியில் உள்ள கொலை செய்யும்படியான கொலை செய்யக்கூடிய அதிகாரம் பூமியில சமாதானம் கிடையாது. பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதிகாரத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளை குதிரை, அடுத்து சிவப்பு குதிரை. இப்போ பூமியில் என்ன கிடையாது, சமாதானம் கிடையாது. பெரிய பட்டயம், அதிகாரம். என்னை எதிர்த்து பேசுனா உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவேன், எது பேசுனா பிடிச்சி உள்ளே போட்டுருவேன். அதிகாரம் கொடுக்கப்படுது. அப்போ சாதாரண அதிகாரம் கிடையாது, மிகப்பெரிய அதிகாரம் கொடுக்கப்படுது. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 3ஆம் முத்திரை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பாருன்னு சொல்ல கேட்டு நான் பார்த்தபோது, இப்போ வெள்ளை குதிரையும் கிடையாது, சிவப்பு குதிரையும் கிடையாது. இப்போ என்ன, இந்த குதிரை கருப்பா மாறிவிட்டது. இந்த குதிரை என்ன பண்ணிட்டு கருப்பா மாறி போச்சு. கருப்பு குதிரை. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கு போய் கழுதையை குளிப்பாட்டி சாம்பிராணி எல்லாம் போட்டு கற்பூரத்தை வச்ச வாசனை கழுதைக்கு தெரியுமா? இதான் இன்றைய நிலைமை. இப்போ உள்ள நிலைமை வந்து இதுதான். இது இந்த செய்தி யூடியூப்பில் இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும். இன்றைய தேதி என்ன, 22/5/2026. இது பின்னாடி பார்க்குறப்ப இது எந்த அளவு மோசமாச்சு, பின்னாடி நடக்கிற காரியத்தை முன்னாடியே சொல்லுங்கிறத பின்னாடி பார்க்குறவங்க தெரிந்து கொண்டு என்ன பண்ணுங்க, யாசா மெஷியாவை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இது இந்த வார்த்தை இது பிற்காலங்களில் என்னுடைய விளைவு என்னங்கிறது தெரிய வரும். இது இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு புரியாது. பிற்காலங்களில் என்னுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். நீதிமொழியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். கள்ளத்தராசு யாஸ்வாவுக்கு அருவருப்பானது, சுமுத்திரையால் நிறைக்கல். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கள்ளத்தனமான வலதுகையுடைய அந்நிய புத்திரர் கைக்கு என்ன பண்ணும், விலக்கி ரட்சியும். அல்லேலூயா. கள்ளத்தனமான வலதுகை. இப்போ முதலாவது ஸ்டேஜில் இந்த குதிரை வெள்ளையாக இருக்குது, அடுத்து சிவப்பாக வருது, இப்போ அடுத்து என்னாச்சு, கருப்பாக வருது. குதிரை என்னாச்சு, கருப்பாயிட்டு. 7ஆம் வசனம் வாசிப்போம். இந்த குதிரை எப்படி இருக்குது, மஞ்சள் நிறமுள்ளதான ஒரு குதிரை. அது என்னது, இந்த மரணம். இந்த குதிரை எங்கே போனாலும் அங்கே 10 பேர் சாவுவான். இந்த குதிரை எங்கே போனால் என்ன பண்ணுவான், அங்கே 10 பேர் சாவுவான். அதிகமான மரணங்கள் ஏற்படும். இதுக்கு முன்னாடி இது இன்னைக்கு மாத்திரம் கிடையாது, இந்த 6ஆம் சொல்லப்படாத காரியங்கள் பல இடங்களிலே வெவ்வேறு பரிணாமத்தில் அது போய் பொதுமக்களை சாகடித்து என்ன பண்ணும், ராஜ்யபாரம் பண்ணும். ஆனால் அவருடைய சாயல் எப்படி இருக்கும், ஆரம்பத்தில் வெள்ளை குதிரையாக தான் இருக்கும். ஆரம்பம் எப்படி இருக்கும், ரொம்ப நியாயமாக நீதியாக, நான் ரொம்ப சரியாக இருக்கிறேன், நான் ரொம்ப நேர்மையானவன், என்னை தவிர பாக்கியெல்லாம் என்னது பொல்லாதவர்கள், அப்படி தான் காண்பிக்கும். அது காலங்கள் நாட்கள் கூட கூட அதனுடைய உண்மைத்தன்மை என்ன செய்யும், படிப்படியாக வெளியே வரும். அந்த மரணம், பாதாளம் அதன் பேர் சென்றது,
இவங்க என்ன பண்ணுவாங்க? என்கவுண்டர் பண்ணி மக்கள் சுட்டு தள்ளுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சுட்டு தள்ளுவாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கலாம், திரும்பவும் நடக்கும். அப்போ நம்ம அதை கவனிக்கணும். இப்போ அந்த குதிரை எப்படி இருக்குது? ஆரம்பம் ரொம்ப வெள்ளையாக இருக்குது, போக போக விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். தொடர்ந்து வாசிப்போம். எப்படி? எது வரைக்கும் துன்மார்க்கன் நீதிமான கொலை செய்கிறான், அக்கிரமக்காரன் உத்தமனை கொலை செய்கிறான், இந்த காரியங்கள் எது வரைக்கும் நடக்கும்? இது எவ்வளோ நாள் நீடிக்கும்? இது எவ்வளோ நாள் நீடிக்கும்? இது ரொம்ப ஒரு பெரிய, இது எவ்வளோ நாள் அந்த காரியம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி பலர் பலங்களில். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. 11ஆம் வசனம் பின்பகுதி. அப்போ தேவனால் முன் நியமிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் இரத்த சாட்சியாக மறிக்க மட்டும் இந்த காரியங்கள் பூமியில் தொடரும். அல்லேலூயா. யாரெல்லாம் இரத்த சாட்சியாக மறிக்கும்படி தேவன் நியமித்து வைத்திருக்கிறார்களோ, உங்களுடைய தொகை, அவங்களுடைய அளவு நிறைவாகும் அளவு இது தொடரும். என்ன செய்யும்? இது தொடரும். இப்போ இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அப்போ இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம். எப்படி? 6ஆம் முத்திரையை உடைத்த போது, அந்த 6ஆம் முத்திரை என்ன நடக்குதுன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகி போனதுனால இந்த சந்திரனையும் சூரியனையும் தேவன் நீக்கிட்டு என்ன செய்கிறாரு? நம்ம கவனிக்கணும். நீக்கிட்டு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரும்னு சொன்னா, இப்போ 6 முடிச்சுட்டு 7க்கு வர்றப்ப அமைதல் உண்டாகுது. காரணம் என்ன செய்கிறாரு? இடைப்பட்ட நாட்களில் வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டபடி என்ன ஏற்படுது? அவரால் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் யூதா, அதாவது யாக்கோபு தரிசனத்தின்படி, யாக்கோபு தரிசனம் 49 படி யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர் வர்றாங்க. எசேக்கியேல் தரிசனத்தின்படி அவரும் அங்கே ஆசீர்வதிக்கிறாரு. இதில் இந்த ஏமாத்தினவங்க இருக்கிறாங்க இல்லையா, பெண் வஸ்திரம் தரித்து கொண்டு ஏமாத்தினாங்கல்ல, அந்த 2 கோத்திரத்தை யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு, தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் இதில் யார் இல்லைன்னு சொன்னால் தான் கோத்திரமும் எப்ராயிம் கோத்திரமும் கிடையாது. ஒரு நியாய தீர்ப்பு எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு அழகா இருக்குது. நம்ம வெளிப்படத்தில் வாசிக்கிறபடி அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அவரவருக்கு நாளைக்கும் பணம் என்னோடு கூட வருதுங்கிறாரு. அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறு. எசேக்கியேல் 47 பார்க்கணும், ஆதியாகமம் 49 பார்க்கணும், ஆதியாகமம் 49 பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு வெளிப்படுத்தல் 7ஐயும் பார்க்கணும். பார்த்தா எடுத்துக்கொள்ளப்படுறதுல யார் பிரவேசிக்கிறான்னா தானும் எப்பிராயும் கோத்திரமும் இல்லை.
அப்போ அவங்க எப்படி இருக்குது? இப்போ இந்த பூமியில் எப்படி இருக்கிறாங்க? எப்படி? அப்படி ரொம்ப வெள்ளை குதிரை, அவங்க ஜபத்துக்கு போகிறாங்க, அவங்க ஜபம் பண்ணுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? சொல்லக்கூடிய காரியத்தை சரியாக கவனிக்கணும். வேதம் என்ன சொல்லுது? நம்ம மீட்கப்படணும், ரட்சிக்கப்படணும், அந்த திறக்குள்ள பிரவேசிக்கணும். அப்படின்னா அவருடைய கண்கள் பூமியை உலாவி கொண்டு இருக்குது. அப்ப அது என்ன செய்யணும்? அருமையான தாயார் பாடினாங்களா சாரண பரோஜி, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். யாஸ்வாவை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அல்லேலூயா. நம்ம உண்மையுத்தமாக இருந்தோம்னா நம்மளை கைவிடாமல் காக்கக்கூடிய தேவனுடைய கரங்கள் நம் மீது இருக்கும். அல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்துக்குவாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் பார்வையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. சாஞ்சா அங்கே போக முடியாது. வள்ளுவர் சொன்னார், பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னாரு. ஆனால் வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்குமே. அல்லேலூயா. ஆயால் இந்த பணத்தை இச்சித்து என்ன செய்யறாங்க? விசுவாசத்தை விட்டு அவங்க வழி விலகி போகிறாங்க. நம்ம கடன் இருக்குது, எல்லாமே கடனில் இருக்குது, இருக்கட்டும். ஆனால் இந்த கடன் சொந்தக்காரர் யாரு? இந்த கடனுக்கெல்லாம் சொந்தக்காரர் யாரு? அவர் தான் சொந்தக்காரர். அல்லேலூயா. யாரு இந்த கடனுக்கு சொந்தக்காரர்? யாரு? கடன் இருக்குது, இருக்கட்டும், கடன் இருக்கட்டும். ஒருத்தர் என்ன தெரியும், கடன் என்ன பெரிய கடன், தலையை சிக்குன்னு இறக்கிற போகிறான் கடன்காரன் வந்து. அவன் என்ன பண்ணுவான்? தலையை சிக்குன்னு இறக்கிற போகிறான் பாரு. இந்த கடன் சொந்தக்காரர் யாரு? இந்த கடனுக்கு சொந்தக்காரர் யார்? அதை பற்றி உங்களுக்கு என்ன கிடையாது? தெளிவு கிடையாது. அல்லேலூயா. என்ன கிடையாது? ஒரு தெளிவு கிடையாது. சொந்தக்காரர், கடன் சொந்தக்காரர் யாரு? கடன் கொடுத்தவரா வாங்கினவரா? இந்த எல்லா கடனும் சொந்தக்காரர் யாரு? கடன் கொடுத்தவரா வாங்கினவரா? என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். பேச மாட்டீங்க. நீ எப்பொழுதுமே பேசுவது கிடையாது. கடன் சொந்தக்காரர் யார்? இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் என்ன பண்ணுறது, அப்படின்னா இப்படின்னு என்ன பண்ணுறது? நம்ம அமைதியாகவே இருந்துருவோம். நமக்கு எதுக்கு இதெல்லாம்? இந்த கடன் சொந்தக்காரர் யார் தெரியாது, நானும் சொல்ல மாட்டேன். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் யாசுவாவை தேடவும், யாசுடைய சமூகத்தில் நல்லா கவனிக்கணும், எருசலேமில் போய் தேடணும். எங்க இன்னைக்கு அநேகர் எருசலேம் நோக்கி போகிறாங்க. ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், உங்களை மாதிரி அங்கே ஜெருசலேம் போகிற எல்லாரும் யாசா மெஷியானே சொல்கிறாங்க. இது உண்மையாக தான் இருக்கும் போல தெரியுது. எல்லாம் யாவே யாவா யாசா மெஷியாங்கிறாங்க. அதான் உண்மை அப்படின்னு. எங்கே போகணும்? எருசலேமிலே சேனைகளின் யாசுவாவை தேடவும். இப்போ எருசலேம் நான் இங்கே வச்சுருக்கேன், எல்லாரும் வாங்க. அது செல்லாது. எது? உடன்படிக்கை பெட்டி போகுது, மாடு வெறிச்சு அது உழுவுறப்ப விவசாயி போய் என்ன தடுக்க போகிறாரு. அவர் அங்கே செத்து போனார். என்ன செய்ய முடியாது? அதை அவ்வளோ சீக்கிரம் யாரும் தொட முடியாது, அதை தாயும் பிடிக்க முடியாது. தேவன் வார்த்தையாக இருக்கிறார். 23ஆம் வசனம் வாசிப்போம். நாட்களில்
பலவித பாசைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனிதர். கவனிக்கணும், வேதம் சொல்றது ரொம்ப தெளிவா சொல்லுது. அந்நாட்களில் பலவித பாசைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷன், புறஜாதி சனங்கள் 10 கட்டளையை சரியாக பின்பற்றி அதன்படி நடக்கிற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு 2 பிரமாணம், 2 கற்பனைகள். இதை பின்பற்றி என்னது 10 மனுஷன் என்ன செய்கிறாங்க? ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கல். சமாரிய ஸ்திரீகிட்ட மெசியா சொன்னார், சிறியே நான் சொல்றதை நம்பு, நன்றாக நம்ம அதை கவனிக்கணும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 4:21. மெசியா, சிறியே நான் சொல்வதை நம்பு, நீங்கள் அந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். நீங்கள் அறியாது தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்க தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாக வருது. யூத வஸ்திரத்தை பிடிச்சிக்கோ. இப்போ யூதன் பெரியவன், யூதன் பெரியவன், அவர் முதல் பிறந்தவன். இஸ்மவேல் முதல் பிறந்தாலும் சுதந்திரவாளி யாரு? ஈசாக்கு தான். எப்படி ரட்சிப்பு யூதர்களை விட்டு விலகி பிரஜாதி பக்கம் வந்தாலும் சுதந்திரவாளி யாரு? ஈசாக்கு தான். அல்லேலூயா. ஆகையினால சொல்றாரு, அந்த சமாதி சரி நான் சொல்றேன் நம்பு, எங்கேயும் பிதாவை தொழுது கொள்ளும் வாரம், தொழுது கொள்ளும் காலம் வரும். நீங்கள் அறியாமல் தொழுது கொள்றீங்க, நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருது. அல்லேலூயா. தமிழ் பைபிள் ரொம்ப தெளிவாக இருக்குது. இது அறவேக்காடு கிறிஸ்தவர்களை பற்றி கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு தமிழில் இப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அது கொடுக்கப்பட்டது எப்போ கொடுக்கப்பட்டது? அது கொடுக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? அது கேட்டால் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் நம்ம சரியான பொருள் சொல்லணும். அதுக்கெல்லாம் நான் வேறு மாதிரி பொருள் சொல்லிடுவேன். என்னது? வேறு மாதிரி பொருள் சொல்லிடுவேன். வேதம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே சகரியால வாசித்தபடி அந்நாட்களில் பலவித பாசைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரங்களை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார் என்று சேனைகளின் யாஸ்வா சொல்லுகிறார். இப்ப தேவன் யாரோடு இருக்கிறார்? அவர் யூதரோடு தான் இருக்கிறார். 10 கட்டளையை ஒரு ஜாதி பின்பற்றலாம், அதில் 2ஐயும் பின்பற்றலாம். ஒன்றுதல் அன்பு பொருளோட, 2 அன்பு உருவாயாக. உன் தேவனாய் யாஸ்வா ஒருவரே, வேற ஒன்றையும் பணியாமல் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்காமல் நமஸ்கரிக்காமல் இருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்தாலும் ஆனால் தேவன் யாரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்ன வைக்கணும். அந்த கேள்வியை முன்ன வச்சு இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவரும் மனம் திரும்ப வேண்டும். தேவன் யாரோடு இருக்கிறார்? அவர் யாரை ஆசீர்வதிப்பார்? 2 பேரும் காணிக்கை செலுத்துறாங்க. ஒன்று சர்ப்பத்தோட சீடு காணிக்கை செலுத்துது, அதை தேவன் அங்கீகரிக்கல. ஆதாமுடைய பிள்ளை காணிக்கை செலுத்துது, அதை தேவன் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. அதை என்ன செய்யறாரு? அங்கீகரிக்கிறார். இப்ப தேவன் யாரோடு இருக்கிறார்? தேவன், இந்த கேள்வி நமக்கு வேணும். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம்
29ஆம் வசனத்தை வாசிப்போம். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளுடைய தோழனும் அருகே நின்று கேட்கிறவனாய் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்போது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அல்லேலூயா. ரொம்ப கவனமா பார்க்கணும். என்ன செய்யணும்? கவனமா பார்க்கணும். மணவாளன் யாஸ்வாமி சியா வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. மணவாளன் யாஸ்வாமி சியா வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. இப்ப தேவனுடைய பிள்ளைகள் தனியா இந்த பூமியில் நடக்கலாமா? நடந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? எப்படி? இல்ல தேவனோடு கூட நடக்கலாமா? இப்படிப்பட்ட கேள்வி நமக்கு எழும்பும். ஏனோக்கு குறித்து வேதம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு செஞ்சு கொண்டிருக்கையில் காணப்படாமல் போயிட்டான். அல்லேலூயா. இப்ப மணவாட்டியை உடையவனே மணவாளன். இப்ப நம்ம என்ன செய்யணும்? மணவாட்டியை தன்னுக்குள்ளாக கொண்டிருக்க வேண்டும். மணவாளனை தனக்குள்ளே கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் அவங்க வேசி. வேதம் தெளிவா சொல்லுது, அவங்க யாரு? வேசி. ரொம்ப நிதானமா பார்த்தா மாத்திரம் தெரியும், இல்லைன்னா தெரியாது. மணவாளனையும் மணவாட்டியும் தனக்குள்ளே கொண்டிருந்த மணவாவுக்கு தேவன் தரிசனமானார். அவங்க இருவரும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. தேவன் அக்கினி ஜுவாலை கடந்து போனார். தேவனை பார்த்தும் அவங்க உயிரோடு இருந்தார்கள். அல்லேலூயா. சத்தியம் ரொம்ப தெளிவா சொல்லுது. யோவான் சொல்றான், பார்த்து கொண்டிருக்கையில் 7 அடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அதை எழுத வேண்டும் என்று வந்தேன், எழுத வேண்டாம், முத்திரை போடு. இதெல்லாம் நடக்கிற காரியங்கள். இப்போ மணவாட்டியை உடையவனே மணவாளன், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ மணவாளனுடைய தோழனு, இந்த தோழன் இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியில தோழனாக இருப்பாங்க, சிநேகிதராக இருப்பாங்க, சிநேகிதியாக இருப்பாங்க. அதனால பரலோகம் போயிட முடியாது. இன்னும் சொல்ல கேட்கலாம். ஆனால் மணவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படணும்னா மணவாள போய் சத்தத்தை அறிஞ்சிருக்கணும், இல்லைன்னா சந்தோஷப்பட முடியாது. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவன் உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்ப தோழனா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணணும்? வசனத்தை கேட்டு அனுப்பினவரை விசுவாசிக்கிற நித்திய ஜீவன் உண்டு. இப்ப அந்த மணவாட்டி உடையவர்கள் யார்? அவங்க தான் முதல் பங்கு. ஒன்று சில்ற வெளிப்படுத்தல 7 வாசிக்கிற என்ன செய்யறாங்க? அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. பிற்பாடு என்ன செய்யறாங்க? ஒரு கும்பல், அவங்க என்னது? ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள், மிகுந்த உபத்து வந்தவர்கள். அவங்க என்ன செய்யறாங்க? தன்னுடைய அங்கிகளை
ஆட்டு பிரதினால் தேய்த்து வெளுத்தவர்கள். இவங்க மணவாளுடைய தோழர்கள். மணவாட்டி உடையவர்கள் நம்ம மாறணும். நம்ம யாரா மாறணும்? மணவாட்டிய உடையவர்களா மாறணும். அப்படி மாறி இந்த பூமியில ஒருவேளை மரணம் மிந்திக் கொள்ளும் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 5:25 சொல்லுது, மரித்தோ தேவகுமார் சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்குது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லி கேட்கிறவங்க பிழைக்கணும். மணவாளு சத்தம் கேட்கணும். எத்தனை பேர் சத்தம் கேட்கும், எத்தனை பேர் கேட்காது? குளிக்கணும், நோய் சுகமாகணும் அப்படின்னா அந்த சொல்லப்பட்டதான இந்த எபிரை எழுத்துக்களை முக்கியப்படுத்தும். ஆளே 119 உள்ள முதல் எழுத்து ஆளை, இளங்காளை, நமக்காக பலியானார். அது குறித்து யோவான் சொல்றாரு, இதோ உலகத்தை பாவ சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அவர் என்ன செய்யறாரு? சாட்சி கொடுக்கிறாரு. இளங்காளை அது என்னது? ஆளை. அது என்னது? ஆளை. அது குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் சும்மா ஜெபத்துக்கு வந்துட்டு போறேன். நிறைய பேர் என்ன செய்யறாங்க? வந்துட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தெய்வம் அப்படி கிடையாது. அவர் சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 1:34 வாசிப்போம். இப்ப நமக்கா பலியானது யாரு? தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினாலே நம்ம தைத்திர வஸ்திரத்தை வெளுத்துக் கொள்ள வேண்டும். தேவ ஆட்டுக்குட்டி பலியாயிருச்சு. இந்த ஆட்டுக்குட்டி என்ன ஆயிருச்சு? பலியாயிருச்சு. இது நமக்காக தான் பலியானுச்சு, வேற யாருக்காகவும் கிடையாது. இப்ப போய் நம்ம சொன்னோம்னா அதை ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யோவான் சுவிசேஷம் 3:19 வாசிப்போம். ஒளியான உலகத்திலே வந்திருந்தும் என்ன செய்யறாங்க? ஒளியை விட இருளத்தான் விரும்புறாங்க. அல்லேலூயா. ஒளியை விட இருளத்தான் விரும்புறாங்க. ஒளி தீர்க்கதரிசி அதை வேறிதமா சொல்றாரு. தீர்க்கதரிசி பிரன்காம் என்ன செய்யறாரு? அதை வேறிதமா சொல்றாரு. ஒரு கற்புள்ள ஸ்திரீ, ஒரு குடும்ப பெண் ரோட்ல போனா எல்லாரும் பேசாம போவாங்க, அவர் சொல்றாரு. ஆனால் ஒரு வேசி போன எல்லாரும் பார்ப்பாங்க, கைதிட்டு இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. ஒருத்தர் உண்மையை சொன்னால் அதை யாரும் கேட்கறது கிடையாது. ஒரு பொய்யை ஒருத்தன் 10 முறை சொன்னால் என்ன செய்கிறாங்க? நம்பி ஜனங்கள் ஏமாறுறாங்க. இப்போ யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 20 வாசிப்போம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பழைக்கிறான், தன் கிரிகள் கண்டிக்கப்படாபடிக்கு ஒளியிடத்தில் வராது இருக்கிறான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ ஜெபத்துக்கு வாங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு என் ஜாமியை பார்த்துக்கோ, உன் ஜாமியை பார்த்துக்கிட்டோம், இங்கே வர வேண்டாம்.
இங்கே என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். தொடர்ந்து வாசிப்போம். சத்தியத்தின்படி செய்கிறவனே இங்கு வர வேண்டும். உண்மையா ஜெபம் பண்றியா, உண்மை வேதத்தை வாசிக்கிறியா, உண்மையை அர்ப்பணித்து இருக்கிறியா, இங்கே தேடி வா, பரலோகம் போகலாம். எப்படி செய்கிறவனு தன் கிரியையில் தேவனுக்குள்ளாக என்று வெளியாகும்படி ஒளியிடத்தில் வருகிறான். நான் சத்தியத்தின்படி வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் சத்தியத்தின்படி வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் பரலோகம்னு ஆசைப்படுறேன். இங்கே வா, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள் நீ பரலோகம் போவாய். வேதம் அப்படித்தான் சொல்லுது. இதன்படி செய்கிறவனே தன் கிரியில் தேவனுக்குள்ளாக செய்யப்படும் என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். இப்படி வர்றவங்கள ஒரு புறம்பே தள்ள மாட்டான். எப்படி சத்தியத்தின்படி யார் ஒருத்தர் உள்ள வர்றாங்களோ அவர்களை தேவன் புறம்பே தள்ளுவது கிடையாது. இப்ப என்ன செய்யணும்? சத்தியத்தின்படி உள்ளே வர வேண்டும். ஆகையினால வேதம் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம சரியாக கவனிக்கணும். அந்நாட்களில் பலவித பாசைக்காரராகிய புறஜாயர் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வசனங்களை பிடித்து கொண்டு உங்களோடு இருக்கிறார் கேள்விப்பட்டோம். ஆகையால் சொல்லி அவனை பற்றிக் கொள்வார் சேனைகளின் யாசுவா சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த தேவனை பற்றிக் கொள்ளுதல், விடாப்பிடியாய் பற்றிக் கொள்ளுதல். எலியாவுடைய அபிஷேகத்தை எலிசா பெற வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாரு? எங்க போனாலும் கூடவே போனார். அல்லேலூயா. எங்க போனாலும் கூடவே போனாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் எடுத்துக்கொள்ளப்படுறப்ப நீங்க என்னை பார்த்தா என் அபிஷேகம் என்ன செய்யும்? ரெட்டிப்பா கிடைக்கும் அப்படின்ட்டார். ஆகையினால தேவனுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள என்று சொல்லி என்ன பண்ணார்? அவரு தொடர்ச்சியாக கூட சென்றார், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். இப்ப நமக்கு அபிஷேகம் எதுக்கு? நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்வி, நமக்கு அபிஷேகம் எதுக்கு? அனைவரோட வாழ்க்கையில அபிஷேகம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அனைவர் யோசிக்கிறாங்க. நமக்கு அபிஷேகம் வேண்டும். வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தான் வாசிப்போம். ஒன்று, தேவன் நம்மளை தொட வேண்டும். மோசே மாறி, தாவீது மாறி, ஆபிரகாம் மாறி தேவன் நம்மளை தொடணும். இல்லைன்னா அந்த பெருமொழி செய்ய மாதிரி நாம் தேவனை தொடணும். அப்பதான் அக்கிரம நிவர்த்தி ஆகும். அல்லேலூயா. எலிசா செத்து போயிட்டார், எல்லாத்துக்கும் தெரியும். என்ன செய்யறாங்க? போய் அடக்கம் பண்றாங்க. இந்த சரீரம் பட்ட மாதிரி என்ன செய்யறாங்க? ஒருத்தன் உயிரடைகிறான். ஏதாவது ஒன்று நடக்கணும். இது ரொம்ப முக்கியமான காரியம். அதனால் என் வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டதினால் அக்கிரம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. இப்ப பாவம் போக்குவரத்தாய் கொடுக்கப்பட்ட நேம், அதை போய் பாசைக்கு ஒரு பேராளா மாற்றி சொல்லிக்கிட்டு இருப்பேன்னா அது இப்படியே பாவம் போகும். இப்ப வேதம் உதாரணமா சொல்லுது, பூமியில் உள்ள எல்லாரை பார்க்கணும் உன்னை பெரிய ஜாதியாக்குவே. அவர் அப்படித்தானே அழைக்கிறாரு. இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அவரும் என்ன சொல்லி அழைக்கிறாரு? பூமியில் நம்ம வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம்.
ம் 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 பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார்ப்பா. ஆபிரகாம அவர் பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிக்கிறார். வாசிப்பா தொடர்ந்து. பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு இருக்குது? விரலை விட்டு சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதா? யாருக்கு இருக்குது? இது உண்மையான ஆபிரகாமுடைய வித்துக்கு இருக்குது. இஸ்ரவேலை போய் தொட்டுப்பா, இஸ்ரவேலை தொட்டுப்பா. யூதா மடங்கி படுத்திருக்கிறான். அவனை எழுப்புறவன் ஆதியாகமம் 40 பார்க்குறான். எழுப்புறவன் யார்? அவன் எப்படி மடங்கி படுத்திருக்கிறான்? எழுப்ப முடியுமா? எழுப்பினவெல்லாம் மண்மேடாயிட்டான். தொட்டுப்பார், போய் தொட்டுப்பார். யூதா இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். என்னாச்சு? நான் அந்த பேரை குறிப்பிடக்கூடாது. என்னாச்சு நம்ம கவனிக்கணும். இப்போ ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பாவம் நிவர்த்தியானால் மாத்திரமே பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான். சத்தத்தை, தேவ சத்தத்தை ஒரு மனுஷன் கேட்கணும் அப்படின்னா சில ஏன் கூட பேசட்டும். என்ன அது ஒரு பெரிய ஞானியா என்கிட்ட பேசல, அப்போ நான் கேட்பேன். நிறைய பேர் கெட்டு குட்டிச்சோராக போகிறது இப்படி தான். ஏன் கூட பேச சொல்லு, உன்கிட்ட பேச நம்ப மாட்டேன், என்கிட்டையும் பேசணும், என்கிட்டையும் பேசணும். உன்கிட்ட பேசவே மாட்டார். ஏன் பேச மாட்டார்? இந்த கேள்வியை கேட்டாலே போச்சு. ஏன்னா வேதம் சொல்லுது, நம்ம வாசித்தோம் இல்லையா, 2 தேவனை பற்றி உத்தம இதயத்தோடு இருந்தால் தேவன் தன்னோட வல்லமையை உன்னிலே விளங்க பண்ணுவார். இது குறித்து உனக்கு என்ன கிடையாது? மதி கிடையாது. அப்புறம் எப்படி உன்கிட்ட பேசுவார்? தேவ உத்தம இதயத்தோடு இரு. நான் கடந்த நாட்களிலே ஒரு காரியம் சொல்லிட்டு இருந்தேன். ஒன்றுமே இல்லை, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு 100 ரூபாயை கொடுத்து நீ புதுக்கோட்டைக்கு போ. தஞ்சாவூர்லேருந்து 100 புதுக்கோட்டைக்கு வரணும்னா எப்படி வர்றது? ஒரு டாடாசி பிடிக்கணும், ஒரு பீரோடு ஒரு கட்டில் ஏற்றுறதுக்கு. இந்த ஃப்ரெண்டுக்கிற ஒரு சின்ன சைக்கிள் 100 ரூபா கொடுத்து நீ போ. நீ போனால் தான் ஊழியம், இல்லைன்னா ஊழியம் கிடையாது. இங்கே வந்த ஒரு பாடு எல்லாத்தையும் களைச்சி விட்டு தெரியாது. இப்போ இதுக்கெல்லாம் நான் போய் ஏன்னா நான் கேட்கவே இல்லை. இதுக்கு நான் போய் கேட்கணும்? நம்ம இந்த பூமியில் கேட்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாசுவா மெசியா மாத்திரமே. அல்லேலூயா. மற்றவங்கள்ட்ட எந்த கேள்வியும் நம்ம கேட்கக்கூடாது. அப்படி கேட்டோம்னா நம்ம தேவனுடைய தொடரை விட்டு நம்ம என்ன இருக்கிறோம்? அறகுறையாக இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. நாம் எல்லா கேள்வியும் கேட்கத்தக்க ஒரே ஒரு நபர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவரை மட்டும் பார்த்து தான் நம்ம எதுனாலும் கேட்கலாம். அவர் உடனுக்குடன் மறுவுத்தரவு கொடுப்பார். அப்போ சாரால் கிடையாது. இவங்க 2 பேரும் சின்ன சின்ன பிள்ளைய தான். ஜீவிகத்தில் 1ஆம் கிளாஸே கிடையாது. அப்போ போகணும். அப்போ ஜோம் பண்ணேன். என்னப்பா அப்படி சொல்கிறாங்க, என்ன செய்யலாம்? என்னோட ஒரே கேள்வி, போகலாமா வேணாமா? நீ போ அப்படின்னார். அவ்வளோதான். என்ன போகிறோம்? எப்படி போகிறோம்? கிளம்ப போகிறீங்க? அங்கே என்ன இருக்குது? எப்படி போகிறோம்? நம்ம என்ன செய்ய போகிறோம்? போகிறோம். சரி,
போக சொல்லிட்டீங்க, ரைட்டு, போகணும். இப்போ 100 ரூபா இருக்குது. 100 ரூபாயில் அங்கேருந்து இங்கே வந்தோம், 17 ரூபா ஆச்சு. கொஞ்சம் அப்போ சின்ன பிள்ளையா இந்த மாதிரி தீனி வாங்கிட்டு போகணும், வாங்கியாச்சு. ஏதோ சில்லறை காசு இருக்குது. இதை வச்சு இப்போ எப்படி போகணும். அப்போ தான் இதே ஃபோன் நம்பர் தான் எலிசாவுக்கு அடித்த மாதிரி போகணும். என்னான்னு கேட்டேன். சரி ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன், போங்க. எலிசா தான் தெரியும், போங்க. ஜெபம் பண்ணி கேட்டாச்சு. என்ன சொன்னார்? போக சொன்னார். அப்போ போங்கன்ட்டார். அப்போ போங்க. வேதத்தில் உள்ள எலிசா இல்லை, இது வேறு எலிசா. அப்போ ஜெபம் பண்ணியாச்சு. அப்போ தான் ஒருத்தர் என்ன செய்கிறார்? ஃபோன் பண்ணுறார். தேவன் என்ன செய்கிறாரு? ஒரு காகத்தை அங்கேருந்து அனுப்புகிறார். ஃபோனில் வந்து ஒரு காகம் வருது, சொல்லுது ஜெபம் பண்ணிட்டோம். என்ன ஜெபம் பண்ணீங்க? இல்லை, ஒரு வாரம் ஆச்சு, முடியா போச்சு, டாக்டர் வீட்டுக்கு கொண்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு விரத்தியாக சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், புள்ள எங்கே இருக்குது? பெட்டில் இருக்குது. புள்ள காதில் போன வைங்க, ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு சொன்ன 5 நிமிஷம் கூப்பிடுங்க அப்படின்னா ஜெபம் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் கூப்பிட்டாரு. புள்ள சாப்பாடு கேட்குது, கத்துது. எனக்கு இட்லி வாங்கி கொடுங்க, இட்லி கேட்குதுன்னாரு. ஒரு வாரம் சாப்பிட போல இட்லி சாப்பிடுது சொல்லிட்டு சொல்கிறார். நீங்கள் உடனே கிளம்பி, ஆனால் உடனே வர முடியாது. என்ன செய்யுங்க, ஒரு பிராந்தம் ஒன்று வரும், அந்த நேரத்தை ஒதுக்கி என்ன செய்யணும், வரணும், நீங்கள் போங்க. அப்போ என்ன பண்ணுவார்? அவர் சொல்லுவார், இப்போ இந்த பிராந்து போகுது, இப்போ வருது, இந்த இடைப்பட்ட இடத்துல நீங்கள் வாங்க அப்படின்னு அவர் தகவல் கொடுப்பார் அங்கேருந்து. அப்போ போகிறப்ப என்ன பண்ணார்? அவர் போனார். எதனால் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், கொசுனால் பிரச்சனையா, அது கொசுலாம் இந்த ஊரில் கட்டியிருக்கிறோம். கொசுவில் வாங்கி கொடுத்தாரு. கைது உணால் வாங்கி கொடுத்துட்டு உடனே என்ன பண்ணுறாரு? செக் எழுதி கொடுக்குறார். இந்தாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 25, அடுத்து 25, 2 மாதம் வாடகை கொடுக்குறேன், நீங்கள் போங்க. அவர் புள்ள பொழைச்சிக்கிச்சு. இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? நான் போகிறேன் வர்றேன் சொல்ல மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம யாரை வச்சுருக்கிறோம்? இஸ்ரவேலின் தேவனை உறுதியாக வச்சுருக்கிறோம். அங்கேருந்து வந்தா இங்கே வரணும். அப்போ சொல்கிறாரு, வீடு என்ன பார்க்கணும், இங்கே நின்று இங்கே இருக்கு வீடு அப்படின்னாரு. வீடு பார்க்க போகணுங்கிறப்ப இங்கே இருக்கு வீடுனாரு. சரி, அங்கேனா என்ன பண்ணுறது அப்படி இறங்கி போனாங்க. வீடு என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் வேணும். நம்பிக்கை யாராவது சொன்னால் வீடு தர்றேன் அப்படின்னாரு. நம்பிக்கையை சொல்கிறதுக்கு ஆள் வேணுமா? சரி, ரைட்டு. அப்போ என்ன பண்ணோம்? ஒருத்தர் ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க ஒரு வீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், அவர் சொன்னவர் யாருன்னா, அந்த ஏரியாவில் வீடு கொடுக்கணுங்கிறப்ப என்ன சொல்கிறாங்க? அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த வீட்டோட மருமகன்ட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு, வீடு கேட்டாராம், சொல்லணுமா அப்படின்னு இருப்போம். அவரு சொன்னார், பாடு எந்த வீடு, எந்த சொல்லுங்கள், இந்த இடமா, சிவானந்தபுரமா, அது எங்கள் மாமனார் வீடு தானே அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ நம்முடைய தேவன் எப்படி இருக்காரு? நல்லவராக இருக்கிறார். இப்போ நான் சொல்ல வந்த காரியம், பின்பு யாரை அனுப்ப யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிறான் சத்தத்தை கேட்டு அதற்கு இதோ அடியேன் இருக்கிறேன் என்றேன். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பணியை நாம் செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். இப்போ இன்னைக்கு வேணாண்டவரே, எனக்கு டயர்டாக இருக்குது, நாளைக்கு போகலாமா? நாளைக்குள்ளாட்டியும் அந்த ஆத்துமா பிசாசு தூக்கிட்டு போச்சுன்னா, தூக்கிட்டு போச்சு சேர்த்து சாகடிச்சிருச்சு வச்சுக்கோ, என்ன பண்ணுறது? என்ன பண்ணி சாகடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது? உடனே இன்றே ரட்சினால் இன்றே அணுக்கிற நாள். அல்ல, இன்றே ரட்சினால் இன்றையே அணுக்கிற நாள். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற
யாசர் சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியே இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்போ அவரே அனுப்பிட்டார்னா இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? உடனே சொன்னால் உடனே கேட்பாங்களா? இவங்க கீழ்ப்படியாத வணங்கா கருத்துள்ள ஜனம். அப்பொழுது அவர், நீ போ, இந்த ஜனங்கள் நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருக்கிறார்கள். நினிவேக்கு போனார், சொன்னார், கேட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? யோனா ஓடி போயிட்டார். இவங்க என்ன செய்ய கேட்படிய மாட்டான், ஓடி போயிட்டார். அப்போ நம்மளுடைய வேலை என்ன? நம்ம சொல்ல வேண்டிய காரியத்தை என்ன பண்ணிடணும்? சொல்லிடணும். கேட்டால் பரலோகம், இல்லைன்னா பாதாளம். நமக்கு என்ன? ஏன்னா அவரே சொல்லிட்டார்ல, என்ன பண்ணு? தூசியை உதறி போடு. தூசியை. இப்போ நித்திய ஜீவன் யாருக்கு? இன்னொரு காரியம் நான் கேட்டேன். அப்போ ஆசீர்வதிக்கிறாங்களா? பூமியில் பெரிய ஜாதியாக இருக்கணும். இந்த இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு ஒட்டுமொத்த பேர் என்ன? சிறுபான்மையினர்கள். அரசாங்கம் பேர் வச்சிருக்குது, இவங்க சிறுபான்மையினர்கள். காரணம், இவங்க யாராக இருக்கணும்? பெரும்பான்மையாக இருக்கணும். ஏன் சிறுபான்மையாக இருக்கிறாங்க? இவங்க தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல, அவர் பேரை தெரிஞ்சு. அதனால இவங்க என்ன செய்யுது? யாக்கோப்பு சிரித்து போயிட்டான். யாக்கோப்பு யாராக இருக்கணும்? பெரும்பான்மையாக இருக்கணும். இல்லைன்னா காரணம் என்ன? அவங்க சரியா அதை பிடித்து கொள்ளலை. அல்லேலூயா. என்ன செய்யலை? பிடித்து கொள்ளலை. நம்ம அதை தெரிந்து கொள்ளணும். இப்போ சாதாரணமாக இந்த மரத்தை வெட்டத்துக்காக போயிட்டு இருந்துக்கிட்டோமோ, வந்தான் ஜேசிபி சொல்லிடுங்க, வந்தால் பிடுங்கி போட்டுரும். ஜேசிபி சொல்லி பிடுங்கி போட்டுரும். ஏன்னா சிறுப்பது வச்சு ஜேசிபி, நமக்கு எதுக்கு ஜேசிபி? எவ்வளோ மரத்தை வெட்டியிருக்கிறோம், ஒரு நாளும் ஜேசிபி கூட்டது கிடையாது. அப்போ இங்கே ஒன்றும் ஒரு ஆள் சொல்லி ஜீவிதா மரம் வெட்ட நான் வருவேன் நினச்சி போயதற்கு மாதிரி என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து சரி அதோட போனால் பேசாமல் இருவேன். அடுத்து ஒரு ஆளை வெட்டி போட்டாங்க, ஒரு ஆளை போட்டாங்க. அதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை. உனக்கு என்ன? அப்போ ரெண்டாவது நம்ம கவனித்துக் கொள்ளுங்கள், நம்மோடு யார் இருக்கணும்? நம்ம யாரை வைத்துக்கணும்? தேவனை கூட வச்சுக்கணும். நம்ம சொன்ன பெரிய ஜாதியாக சொல்கிறாரு, அவர் பேரை மாற்றினா நீங்கள் எப்படி பெரிய ஆள் ஆக முடியும்? நன்றாக யோசிங்கள். இதை கேட்குற ஒரு சிந்திங்க. அவர் பேரை மாற்றிட்ட நீ எப்படி பெரிய ஆள் ஆக முடியும்? அல்லேலூயா. அவர் பேரை மாற்றியாச்சு, அப்போ நீ சின்ன ஆள் தானே. என்ன செய்யக்கூடாது? அவர் உண்மையான பேர் என்ன? அவருடைய உண்மையான பேர் என்ன? ஏசாயா 7:9 சொல்லுது, பின்பகுதி, நீங்கள் விசுவாசியாய்விட்டால் நிலை பெற மாட்டீர்கள். எப்படி? உண்மையான பேர் விசுவாசி, நிலை பெறுவாய். உண்மையான பேரை நம்பணும். இல்லைன்னா சும்மா சிறுத்து இருக்க வேண்டியதான். நம்ம என்ன அது? சிறுபான்மை கிடையாது. வேதம் தானே சொல்லுது, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒவ்வொரு முறை வாங்க காலங்களில் போகணும், நீ பெரிய ஜாதிக்கு உன்னை பெரிய ஆளாக இருப்பாய். அதில் விசுவாசிக்கணும். நம்ம இன்னும் சின்ன ஆளாக, நம்ம இன்னும் சின்னவன். சின்னவன் 1000 சிறியவன் படுத்த ஜாதியுமாவான். யாசோயனை என்ன செய்ய வேற்ற காலத்தில் நிறைவேற்றுவன்னு சொல்கிறாரு. அப்போ யோவான் சொல்கிறாருல, என்ன சொல்கிறாரு? எதில் நம்ம சிறுகணும், எதில் பெருகணுங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். எதில் சிறுகணும், எதில் நம்ம பெருகணும், எதில் சிறுகணும், எதில் பெருகணும், இதை பற்றி நம்ம அநேக நேரங்கள் என்ன கிடையாது, தெளிவு கிடையாது. அவர் சொல்றாரு, நான் சிறுகவும் அவர் என்ன செய்யணும், பெருக வேண்டும். இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு. அப்ப அவர் என்ன செய்யணும், பெருகணும், நம்ம சிறுகணும். பேரை நம்ம உறுதியா பற்றி பிடித்து கொள்ளணும்.
அதான் சொன்னா இப்படி எல்லாம் ஏற்று நமக்கு எப்படி இருக்குது? ஏற்றதா இருக்குது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நான் எந்தெந்த காரியங்களை சரியாக உறுதியாக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம், எதை நம்ம சரியாக பிடிக்கல அப்படிங்கிறத ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்து என்ன செய்யணும்? ஒரு சரியான நிலைக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்றாருல, இது உலகத்தையும் பாவ சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்ட்டாரு. 29 வாசிப்போம். 1:29 யோவான். யாருக்கு வெளிப்படணுமா? இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக. அப்ப இஸ்ரவேல் வெளிப்படணும். ஜனத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வராரு. ஆகையினால இந்த வேத வசனங்களை நம்ம சரியாக அறிந்து கொண்டு உன்னை பெரிய ஜாயக்கும் சொல்லியிருக்காரு. ஏன் இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் சிறுமையாக இருக்கிறாங்க? அதனுடைய நோக்கம் என்ன? அதை என்ன செய்யணும்? அறிந்து கொண்டு நம்ம பெரியாளாக என்ன செய்யணும்? நம்ம பெரியாளாவருக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்படி என்னைக்கு தான் எவ்வளோ நாள் தான் சின்ன ஆளாகவே இருக்கிறது? எவ்வளோ நாள் தான் சொல்லுவாங்கள்ல சிலர், எவ்வளோ நாளைக்கு தான் இந்த திண்ணையை தொடச்சி இதை கழுவி தண்ணி ஊற்றி வைக்கிறது? நான் எப்போ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆகிறது? அப்படி யோசிப்பாங்களா இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் சின்ன ஆளாக இருக்கிறது? நம்ம என்ன செய்யணும்? பெரிய ஆளாக மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? வார்த்தையின்படி நம்ம செயல்பட்டால் நம்ம சின்னவர் தான். தாவீதோட பிள்ளைகள், அதாவது பிள்ளை கிடையாது, ஈசாயோட பிள்ளைகள் தாவீது. இப்போ ஈசாயோட எல்லா பிள்ளைகளும் கூட இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா புரட்டப்பட்ட ஆளாக இருக்கிறாங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு? தகப்பனுடைய வார்த்தை கேட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு, அபிஷேகம் எங்கே போணுச்சு? ஆடு மேய்க்கக்கூடிய தாவீதுக்கு நேராக அபிஷேகம் சென்றது. அல்லேலூயா. ஆகையினால அபிஷேகம் உடையவர்கள் தான் மணவாளனும் மணவாட்டியும் உடையவர்கள். நான் தோழனாகவே இருந்துட்டு போகிறேன் கடைசி வரலையும். இப்படி தோழனாகவே இருந்துட்டு போகிறேன். நம்ம யாராக இருக்கணும்? மணவாளனும் மணவாட்டியும் உடையவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? மணவாளனும் மணவாட்டியும் உடையவர்களாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடுவோம்.